அஸ்ஸலாமலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். அப்புறம் கண்டினியூவாக வீடியோ போடணும்னு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. கண்டினியூவாக வீடியோ போட்டோன்னா வியூஸே வந்து போக மாட்டேங்குது. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு நார்மல் விளாகோட வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிடுறேன். நம்ம சேனல் நேம் முதல்ல வந்து ஈஸி லேசி விமன் வந்து வச்சுருந்தேன். இந்த நேம் வந்து எங்கள் வீட்டில் நிறைய ரொம்ப வந்து பிடிக்கல. இது என்ன பேர் அப்படின்னு வந்து யோசிச்சாங்க. அதை மாற்ற சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. சடனாக எனக்கும் வந்து தோணுச்சு, சரி நம்ம சேனல் பேரை வந்து தமிழில் வந்து மாற்றிடலாம். நம்ம தமிழ் தான், அதே மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம சேனலில் வந்து அடிப்படை ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றியாச்சு. இது ஆராய்ச்சியெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆமாம், பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து இனிமையாக வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படை ஆராய்ச்சி சேனலோட ஃபஸ்ட்டு விளாகருக்கு உங்கள் எல்லாரையும் வருக என வந்து வரவேற்கிறேன். சரி, எனக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள், இந்த சாம்பார் வந்து எப்படி உருவாச்சு? ஏன் வெங்காயம் பூண்டு எல்லாம் இதில் போடுறோம்? ஏன் புளி ஊற்றுறோம்? அதுக்கு பதிலாக லெமனு வினிகர் கூட புளிப்பு டேஸ்ட்டு தானே தரும். அதையே ஊற்ற மாட்டேங்கிறோம். ஏன் வந்து தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு கடுகு போடுறோம்? ஏன் வெங்காயம் கட் பண்ணும்போது காரமாக இருக்குது, சமைச்சதுக்கப்புறம் லைட்டாக இனிக்குது? இந்த சாம்பார் யார் தான் கண்டுபிடிச்சாங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் எனக்குள்ளே ஓடும். உங்களுக்கு இதெல்லாம் வந்து தோணியிருக்கா? ஃபஸ்ட்டு இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பருப்பை வந்து எப்பயுமே இதுக்குள்ளே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நொறையாக வரும். அந்த நொறையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். ஏன்னா இந்த நுரையோடு நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து இந்த பருப்புலாம் சாப்பிட்டா எனக்கு வாய்வு தொல்லையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்பு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸுமே இருக்குது. பட் நான் அது சொன்னேன்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குமோன்னு வந்து தோணும். அதெல்லாம் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த சாம்பாரை யார் கண்டுபிடிச்சாங்க? நம்மளில் நிறையா பேருக்கு வந்து சாம்பார்னால் பிடிக்காது. ஆனால் நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சாம்பார் தான் ஒரு லைஃப் சேவியர் மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த சாம்பாரை யார் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சரி, சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் மராட்டியர் மன்னர் சாஜி ராஜா அப்படின்னு வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஊரில் இல்லாதப்ப அவரோட பையன் சம்பாஜி அப்படிங்கிறவர் சமையல் கட்டுக்குள்ளே போய் ஆம்திங்கிற பருப்பு குழம்பு வந்து செய்ய ஆசைப்பட்டாராம். ஆனால் அந்த சமையலுக்கு தேவையான கொக்கம் அப்படிங்கிற பழம் வந்து அன்னைக்கு இல்லை. அதனால் சம்பாஜி பக்கத்தில் இருந்த புளியை எடுத்து கரைச்சி பருப்பில் வந்து ஊற்றி வச்சுட்டாரு. இது வரைக்கும் யார் பண்ணாத ஒரு புது முயற்சி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது குழம்பை எல்லாருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓகா என்ன ருசி அப்படின்னு பாராட்டினாங்களாம். அந்த மன்னர் சம்பாஜி செஞ்சதுனால இதுக்கு சாம்பார்னே பேர் வந்து வந்துச்சான். இது வாய்வழி வரலாறு தான். இதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழர் பாரம்பரியத்துலேயும் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதில் நான் இன்னொரு நாளைக்கு வந்து சொல்கிறேன். சரி, உங்ககிட்ட இந்த ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பையும் வந்து வேக வச்சுட்டு பீர்க்கங்காயும் வந்து அடுப்பில் வந்து போட்டுட்டேன். இடையில வந்து இந்த வெயிலெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இந்த எறும்பு கூட்டம்லாம் எங்கேருந்து தான் வரானுங்கன்னு இந்த தெரியல. நம்மளை கேட்காமலே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்து வந்துடுறாங்க. சரி, கெஸ்ட்டுனாலே சொல்லாமல் தானே வருவாங்க. சரி, அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எடுத்தாச்சு. இது நல்லா கடிக்கிற எறும்பு, எங்கே திரும்பினாலும் எறும்பு, கிச்சனில் எறும்பு, பாத்ரூமில் எறும்பு, பீரோவில் எறும்பு, ஏன் கேட்குறீங்க, ஃப்ரிட்ஜ் மேலே கூட எறும்பு ஊறிட்டு போகுது. சரின்னு ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எறும்பு சாக் பீஸில் வந்து போட்டு தான் வந்து வச்சுருந்தேன். எறும்பு சாக் பீஸ் போட்டால் அந்த கோடு போட்டுற இடத்துல வந்து வர மாட்டேங்குது. அதை தாண்டி சுற்றி போய் எங்கே இருந்தாலும் வந்து வந்துடுறாங்க. இங்கே 2 பேர்த்துக்கு சந்தோஷத்தை எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு டிஷ்யூ கிளாத் வந்து எடுக்கிறேன் இல்லையா, இதை வாங்கி பல மாதங்களாவது என் பிள்ளைங்களும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு வழியாக அதை எடுத்துட்டேன். அதனால தான் அவ்வளோ புன்னகை அவங்க 2 பேருக்கும். இது என்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு தாங்குமா? ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. நமக்கு எப்போயுமே பழைய துணி தான், கிழிஞ்சு போன துணி தான், கறி துணியும் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இதெல்லாம் எப்படி தாங்கும், இதை போய் காசு போட்டு வாங்குறதான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்தேன். ஃபஸ்ட் வந்து இந்த லிக்விட் வந்து லைசால் லிக்விட் வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத் வந்து வச்சு நல்லா தொடச்சி எடுத்தேன். இது சூப்பராக வந்து இருக்குங்க. உண்மையிலுமே ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். ரீயூஸ் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அது நல்லா வந்து தொடச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா அலாசிட்டு மறுபடியும் புழிஞ்சிட்டு நம்ம வந்து தொடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 10-15 வாட்டி வந்து செய்துட்டேன். இது சூப்பராக வந்து யூஸ் ஆகுது.
என்னதான் கிச்சனை நம்ம நீட்டாக வச்சுருந்தாலும் அப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம எப்படா முடியல டயர்டாக இருக்குது இல்லை வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு சோம்பேறித்தனத்தில் வந்து வச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் யாராவது வந்து கெஸ்ட் வருவாங்க. அப்படி யார் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்துட்டாங்க. யாரை வேணாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் அம்மாவை என்ன கிச்சனை இப்படி வச்சுருக்க, அது என்ன இப்படி இருக்குது, இது என்ன இப்படி இருக்குன்னு நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க இல்லையா. நான் வந்து அதுவாம்மா அது வந்து செய்கிறோமான்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். எல்லாரும் அம்மாவும் இப்படி தான் இல்லையா. மாமியார் கூடங்க இது ஏமா இப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அம்மா கேட்டாங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு அம்மா வந்து மாமியார் மாதிரி வந்து தெரிவாங்க. சரி, அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு அது க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஒரே எங்கள் அம்மா ஞாபகம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எந்தெந்த பொருள்லாம் நம்ம எங்கெந்த எடுத்தோமோ அந்தந்த பொருள் அங்கங்கே வந்து வச்சாச்சு. பாட்டில்ஸ்லாம் எல்லாத்தையும் வந்து கழுவலாம் இல்லை, தீர அப்பப்போ கழுவி நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அதனால் மேலே என்ன பிஸ்காக இருந்தது அதுவும் அந்த கிளாத்லேயே வந்து ஈரம் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டேன். இது ஒரு ரேக் மட்டும்தான் க்ளீன் பண்ணேன். இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம பருப்பு வந்து விசில் அடங்கிருச்சு. நம்மளோட காயம் வந்து நல்லா வெந்துருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு பருப்பை வந்து காயில் வந்து ஊற்றிட்டேன். இது புளி பேஸ்ட் வந்து நம்ம போன வீடியோ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் வந்து புளி பேஸ்ட் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சிருந்தது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் செஞ்சு வச்சிருந்தது வந்து தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது நான் வந்து ஒரு 1/2 கிலோ புளியை வாங்கி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுக்கிட்டேன். இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா சாம்பார் ஆகட்டும் புளி குழம்பாகட்டும் ஒரு ஸ்பூன் வந்து டக்குன்னு எடுத்து வந்து போட்டுக்கலாம். புளி கரைக்கிறது என்ன வேலையா அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த வாட்டி வந்து இதே மாதிரி தான் செய்வீங்க. நானும் ஃபஸ்ட் டைம் வந்து செய்யும்பொழுது அப்படி தான் வந்து யோசிச்சு இது என்ன ஒரு வாட்டி தான் நம்ம செய்வோன்னு. பட் நான் அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து எனக்கு அதோட பெனிஃபிட்டில் வந்து புரிஞ்சுது. அதனால் நான் வந்து செகண்ட் டைம் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக தாளிப்பு மட்டும் சின்ன வெங்காயத்தில் தாளிப்பு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அது மட்டும் தாளிப்பு கொடுத்துட்டு சாம்பாரில் வந்து கொட்டியாச்சு. இது கொட்டிட்டு நல்லா வாசம் மனம்லாம் நல்லா வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து வேலைக்கு வந்து போயாச்சு. நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும், அதாவது இப்போ பருப்பு குழம்பு தான் வைக்கிறோன்னா இது ஒரு சாதாரணம் தான். ஆனால் இதை ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக அந்த பருப்பு வந்து எடுத்து அதை வாஷ் பண்ணிட்டு தான் வந்து சமைக்கணும். அதில் வந்து இந்தந்த பொருட்கள் தான் போடணும், இந்தந்த பொருட்கள் போடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அது எல்லாமே சயின்ஸ் ரீதியாக ப்ரூவ் ஆனது தான். எனக்கு தோணும் நிறையா டைம், ஏன் இப்படி ப்ராப்பராக நம்ம சமைக்கணும், ஏன் இது போடக்கூடாது, ஏன் அது மட்டும்தான் போடணும்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் எனக்குள்ள நிறையா கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் ஓடிட்டோம். செகண்ட் ரேக்கு வந்து க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே நீங்கள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒன்றா நீங்கள் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு, அதாவது குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட க்ளீனிங் வேலைக்கு வந்து போகலாம். ஆனால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதுன்னு தனியாக ஒரு வேலை பார்க்கணுமான்னு தோணும் நிறையா டைமு. வீடியோக்கோசரம் வேணால் அந்த மாதிரி வந்து செய்வேன். பட் இந்த வாட்டி வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம வேலை பார்க்கும்போது, அதாவது குக்கிங் வேலை பார்க்கும் பொழுதே பக்கத்தில் வந்து இது வேலையை வந்து முடிச்சிடணும்னு டார்கெட் வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து வெந்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபஸ்ட் ரேக் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். செகண்டு தாளித்து கொட்டிட்டு செகண்ட் ரேக் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்புறம் இந்த சப்பாத்தி கட்டை வந்து தேய்ச்சிட்டு அப்படியே வந்து சிலப்போ வந்து வச்சுருவோம். அதனால் வந்து அதில் மாவெல்லாம் இருக்கும்போது பள்ளியெல்லாம் வந்து ஏறிட்டு போகுமா, சும்மா அதுலேயே வந்து இந்த லைசால் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து வச்சுட்டேன். அடுப்பு திட்டும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்லாம் வந்து லிக்விட் ரெடி பண்ணி, அதாவது இந்த லெமனு வினிகரு அந்த மாதிரி சொல்யூஷன்லாம் வந்து ரெடி பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கெல்லாம் நமக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சமாக வந்து லைசால் தண்ணி எடுத்தோமா, அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணோமா, அதை ஸ்ப்ரே பண்ணி துடைப்போமான்னு இந்த வாட்டி தான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து அதை விட சூப்பராக இருக்குது. நல்லா வாசமாகவும் இருக்குது, டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிருது. இந்த லைசால் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம துடைச்சோம் அப்படின்னோம்னா நம்ம சோப்பு போட்டு துடைச்சா எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எண்ணெய் பிசுக்கெலாம் எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இதுவும் நல்லா வந்து அடுப்பு திட்டலாம் வந்து துடைச்சிட்டு சைட் பை சைடு வந்து நம்ம டைல்ஸுமே வந்து நம்ம கை வந்து எவ்வளோ எட்டுமோ தூரம் அந்தளவுக்கு வந்து டைல்ஸையும் வந்து கையோட வந்து துடைச்சிடலாம். என்னதான் இப்படியெல்லாம் அடிக்கடி தொடச்சி சுத்தமாக வச்சுருந்தாலுமே இந்த பள்ளியெல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. பள்ளி தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரே கவலையாக இருந்தால் கரப்பாம்பூச்சி இப்போ கூட சேர்ந்து வந்து வந்துடுது. பத்தாததுக்கு இந்த எறும்பு வேறு, இங்கேயே எறும்பு சாக்பீஸ் போட்டிருந்தேன். அதனால் அந்த எறும்பெல்லாம் சேர்த்து கீழே கிடந்துச்சு. அதை பார்க்காம அப்படியே அந்த ஈர துணியில் வந்து வச்சுட்டேன். சரின்னு அதை போய் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து துடைச்சேன். இது நான் வாஷ் பண்ணும் பொழுது கிழிஞ்சிரும் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் கீழேயெல்லாம் இல்லை இந்த துணி. ஓகே, நல்லா தான் வந்து இருந்துச்சு. நம்மளோட ஒரு 2 நிமிஷம் கழிச்சு
வச்சு நம்ம இப்படி வந்து லைட்டாக ஈர துணி வச்சு துடைச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே வந்து போயிடுது. ஆனால் இது வந்து நம்ம ஃபுட்டு வச்சு அதாவது மாவு வச்சு செய்கிறனால இது வந்து துடைச்சிட்டு மறுபடியும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து காஞ்ச டவல் வச்சோ வந்து துடைச்சிடலாம். ஏன்னா லைசால் வந்து சோப் லிக்விடாட்டம் இருக்கும், அதோடு துடைச்சி மட்டும் வந்து வைக்க வேண்டாம். சரின்னு இதை வந்து மறுபடியும் வந்து அலாசிட்டு மறுபடியும் வந்து நல்லா துடைச்சி எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன். நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. இந்த கட்டையெல்லாம் வந்து தண்ணி பட்டுச்சு அப்படின்னா வந்து சீக்கிரம் வந்து போயிடும். இது வந்து என்ன சொல்லுவாங்க இதை, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது நல்லா பியூர் வுட்டு கிடையாது, ப்ளைவுட் மாதிரின்னு வந்து நினைக்கிறேன். தண்ணி பட்டாலாம் வந்து போயிடும். அதனால் நம்ம வாஷ்லாம் பண்ண முடியாது. லைட்டாக எங்கள் அம்மா எப்போயுமே சொல்லுவாங்க தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சின்னா போதும்னு. ஆனால் அதை வந்து செய்ய மாட்டோம், வளையாது. இந்த வாட்டி ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வந்து வச்சாச்சு. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. இந்த தோசைக்கல் வைக்கிற இடத்துல தான் இந்த பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து வரானுங்க. அதனால் தோசைக்கல் வந்து தோசை சுட்டால் எங்கள் உமா வந்து சொல்லுவாங்க அடிக்கடி கழுவக்கூடாதுமா, தொடச்சி தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் சோப்பு போட்டு கழுவுறதில்ல, நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து வச்சிடுறது. ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து சோப்பு போட்டு வந்து கழுவி வச்சது. அப்புறம் கொஞ்சமாக சமைச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு, அது மட்டும் கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு நைட்டு இந்த வீடியோ எடுக்கும் பொழுது நோன்பு சமயம் வந்து எடுத்துட்டேன். வாய்ஸ் கொடுக்குறது இப்போ கொடுக்குறேன். ஆனால் வீடியோ வந்து எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கே வந்து தெரில. சரின்னு சொல்லிட்டு இது மிக்சி மட்டும் அனாதையாக கடந்துச்சு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறியே, அதிசயமாக நீ பண்ணுற, நான் வந்து இங்கே இப்படி இருக்கேன், என்னையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணேன்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு வந்து அதை க்ளீன் பண்ணலான்னு பண்ணேன். இந்த ப்ரஷ்ஷை வந்து வளைச்சி வச்சோம் அப்படின்னம்னா இந்த மிக்சி ஜார் பின்னாடி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன். சரி நானும் ப்ரஷ்ஷை வளைச்சேன். இது எதுக்கடா வளைச்சோன்னு ஆயிடுச்சு. அது அந்த மிக்சி ஜாருக்குள்ளேயும் போக மாட்டேங்குது, இந்த மிக்சிக்குள்ளேயும் போக மாட்டேங்குது, எதுக்குமே வந்து யூஸ் ஆகலை, பிடிக்கவே வந்து முடியல. வளைச்சது தான் வேஸ்ட்டாக, திருப்பி வேறு ஏதாச்சும் வந்து பண்ணணும். அப்புறம் இந்த சுத்தம் இல்லையா இந்த மிக்சி உள்ள இதுக்குள்ளே தான் பயங்கர நாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு வாட்டி டீ கொட்டிடுச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதை க்ளீன் பண்ணாமல் அது ஒரு சோம்பேறித்தனம், அது வச்சுருந்தேன். அதையும் அம்மாவும் இன்றைக்கி உன்னை குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு அதையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிற கவுண்டர் டாப்பு டைல்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக வந்து லைசால் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி வந்து விட்டுட்டேன். இப்போ தான் பார்க்கும்போது எனக்கு திருப்தியாக இருக்கோ இல்லையோ, மிக்சிங் மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அப்பா இப்போயாவது என்னை சுத்தம் பண்ணாலே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இதெல்லாம் இப்படி சுத்தம் பண்ணிட்டு பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி இவளோடனே என்னென்னமோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து முடிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுப்படி ஆராய்ச்சியில் இனிமேல் வந்து நல்ல நல்ல வீடியோ பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.